தலைவர்களும் கலந்துக்குவாங்கன்னு இப்ப சொன்னீங்க. யார் யாரெல்லாம் எதிர்பார்க்கலாம்? யார் யாரெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் கலந்து கொள்வார்கள். இல்ல, அரசு வேலை தருவது நல்லதான, அவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான். அரசு வேலை அவருக்கு அவங்க ஒரு வீர விளையாட்டை ஊக்கப்படுத்துவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. ஆனால் அந்த வீர விளையாட்டை கொண்டு வந்தது யாருன்னு நான் முதல்ல சொல்லணும். ஜெயராம் ரமேஷ் இதை காட்டு மிராண்டி விளையாட்டுன்னு சொன்னார். அந்த கட்சி கூட தான் இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் 3 மத்திய அமைச்சர்களோட கையெழுத்து வாங்கி ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி அரசு. அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது. முற்றிலுமாக அந்த திமுக விழாவாக மாற்றிவிட்டார்கள் ஜல்லிக்கட்டை. இது மாடுபிடி வீரர்களின் ஒரு ஒட்டுமொத்தமாக கிராமத்து மக்களில் எல்லோரும் பொதுவாக கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி. ஆனால் இது அப்படியே அதை திமுக நிகழ்ச்சியாக மாற்றி அதை அவர்களுக்குள்ள நிகழ்ச்சியாக மாற்றுவதே முதல்ல தவறு. எல்லாருமே சேர்ந்து கலந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் அதிகமாக பயிற்சி கொடுக்க வேண்டும். இன்னும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, திமுக வாக்குறுதின்னு சொல்ல முடியாது. அதுல வேறு வேறு வாக்குறுதி இருக்கு. ஆனா ஒரு அரசாங்கத்திடமிருந்து இன்னொரு அரசாங்கம் கைப்பற்றும் பொழுது அந்த அரசாங்கத்தோட திட்டங்களை விரிவுபடுத்துவது தானே நியாயம். நீங்கள் தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களை தடால் நிறுத்திட்டீங்க. அப்படி இல்லாமல் விரிவுபடுத்துகிறார்கள் என்று மக்களுக்காக விரிவுபடுத்துகிறார்கள் மகிழ்ச்சி தான் அடையணுமே தவிர எங்களோட திட்டங்கள் தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்பதுதான். அதோட ரகுபதி போன்றவர்கள் இதையும் சொல்லுவாங்க, வேற காங்கிரஸ் இது இப்போ நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறது என்ன ஒரு காங்கிரஸ்ன்னு சொன்னால், நேற்று டெல்லியில் கூட்டம் கூட்டினது என்ன காங்கிரஸ்ன்னு ரகுபதி சொல்லட்டும். இது ஒரு காங்கிரஸையே விரிவுபடுத்தி ஒவ்வொரு வகுப்பைப்படுத்தி வச்சிருக்கிறார் மாதிரி, வகைப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஆக எது எப்படி அரசாங்கம் சரியா நடைபெறவில்லை. அவங்க கூட்டணி சரியா இல்லை. கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும் புழுங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் 2026 அவங்க கூட்டணி முழுமையாக கூட்டணியாகவும் இருக்காது, அந்த கூட்டணி வெற்றியும் பெறாது. அதனால நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடியார் முழு நம்பிக்கையோடு, அதுவும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த நாள்ல முதல் திட்டத்தை நம்ம அறிவிக்கலாம்னு ஒரு ஆஸ்பீஷியஸ் நம்ம சொல்ல மங்களகரமான நாள்னு சொல்வாங்க, அதில் அறிவிச்சிருக்கிறார். அந்த வகையில் அது மகிழ்ச்சி தான். நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு டெல்லி போகிறோம். நாளைய தினம் எங்களது அகில பாரத தலைவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த இங்கே தமிழ்நாட்டிலிருந்து 20 தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறோம்.